அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கவிஞரோட அடுத்த பாடலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை. அது நம்ம பழமொழியாக தான் கேட்டிருப்போம் நம்மளோட வாழ்க்கையில். இது அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது, நிஜமாவே வந்தது, நான் கூட பார்த்துருக்கேன். லக்ஷ்மி, ஜெயசித்ரா ரெண்டு பேரும் அக்கா தங்கங்களா நடிப்பாங்க. அதில் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பாங்க. லக்ஷ்மி ரவிச்சந்திரன் ஒரு கவிஞர் மாதிரி இருப்பார். அதனால லக்ஷ்மிக்கு அவரோட கவிதை மேல ஒரு காதல் வயப்பட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல இருக்கும். ஜெயசித்ரா ஒரு பெரிய மல்டி மில்லியனரான ஜெய்சங்கரை கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல காமிப்பாங்க. இதுல என்ன ஆயிடும்னா, ரெண்டு பேரோட அக்கா தங்கையோட வாழ்க்கையில என்ன ஆகும்னா, கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தோம்னா, எல்லா கவிஞர்களுக்கும் தினமும் பணம் அப்படி கொட்டி குவிக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம கண்ணதாசன் அது மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு தான் அந்த கவிதை, அந்த காசு, அதில் நல்லபடியாகவே வாழ்ந்துட்டார் நம்ம கவிஞர். நம்ம கதை பிரகாரம் வர க ரவிச்சந்திரனுக்கு அவ்வளோவா போதிய வருமானம் இல்லை. ஆனால் கவிஞர். அதனால அவங்க சாதாரண ஒரு வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜெயசித்ரா இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு மல்டி மில்லியனர் ஜெய்சங்கரை கல்யாணம் பண்ணிக்காங்க. அவர் பிஸ்னஸ் மேன்கிறாரு, அவங்க பெரிய பங்களாவில் இருக்காங்க. ஆனால் இங்கே சாதாரண வீட்டில் இருந்தால் கூட ஓலை குடிசை மாதிரி காமிப்பாங்க சினிமாவில். இருந்தாலும் இதில் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. சைக்கிள் மட்டும்தான் இருக்கும். சைக்கிளில் தான் அவர் கூட்டிகிட்டு போவார் லக்ஷ்மியை. அதில் ஒரு சாங் கூட இருக்கும். ஊர்கோலம் போகின்ற கிளி கூட்டம் எல்லாம் ஊரார்க்கு சொல்லுங்கள் இன்று, ஒரு ஜோடி கிளிங்கள் வருகின்ற நேரம் அப்படி போகும் அந்த பாட்டு. அதில் ரெண்டு பேரும் சைக்கிளில் போவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு காரில் போகிறதாப்புல காமிப்பான். நடுவில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணிக்கும் போது லக்ஷ்மிக்கு காரை பார்த்த உடனே, ஐயோ நம்ம கையில் கார் இல்லையே, நம்ம தலையெழுத்து இந்த ஓட்டர் சைக்கிளில் வரமே அப்படிங்கிற உணர்வோம். ஜெயசித்ராக்கு அக்கா அழகாக கணவரோட உட்காந்துட்டு சைக்கிளில் ஜோடியாக போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு பொறாமை உணர்வோம். அந்த நெருக்கம் இல்லை. காரை முன்பக்கம் ஒரு ஓட்டிகிட்டு இருக்கும். ஜெய்சங்கர் பிஸ்னஸை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் ஜெயசித்ராக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். ஐயோ என்னடா இது, இப்படி கூட ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அப்போ தான் நினச்சிப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அந்த படத்தில் ரொம்ப அழகாக டைரக்டர் குறிப்பிட்டிருப்பார். அப்போ இதில் ஒரு அனுபவம். இந்த பாட்டு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு வரும்போது கவிஞர்கிட்ட போச்சான். கவிஞர் பாட்டெல்லாம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாராம். எம்எஸ்விட்ட சொல்கிறாராம், தயவு செஞ்சு இந்த பாட்டை இப்போ தொடர்ந்து பாடிட்டு இருக்க டிஎம்எஸோ பேர் சொல்லாமல் பெரிய பெரிய ஜாம்பவான்க கிட்ட தயவு செஞ்சு கொடுக்காத. ஆனால் அவங்க எல்லாரும் பாடினாங்கன்னா அதில் நீ என்ன கருத்தை சொல்ல போறியோ அது